8 ஆண்டாக குகைதான் வீடு. 2 குழந்தைகளுடன் ரஷ்ய பெண் மீட்பு. கர்நாடகாவில் நடந்தது என்ன? கர்நாடகாவில் அடர்வன பகுதியில் உள்ள ஒரு குகையில் ரஷ்யாவை சேர்ந்த பெண் ஒருவர் தனது 2 மகள்களுடன் 8 ஆண்டுகள் தங்கியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்புலம் குறித்து பார்ப்போம். கர்நாடகாவின் உத்தர கன்னட மாவட்டத்தில் கோகர்னா அருகேயுள்ள ராமதீர்த்தா மலையில் சுற்றுலா பயணிகள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் கடந்த 9ஆம் தேதி ரோந்து பணியில் ஈடுபட்ட போது நிலச்சரிவு அபாயம் மிகுந்த பகுதியில் வெளிநாட்டு பெண் ஒருவர் தங்கியிருப்பதை கண்டனர். அவரை பிடித்து விசாரித்த போது 40 வயதான அவரது பெயர் நினா குடினா என்பதும் அவர் தனது 2 மகள்களுடன் அங்குள்ள குகையில் வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து தாய் மற்றும் 2 மகள்கள் என 3 பேரையும் போலீசார் பத்திரமாக மீட்டு முதலுதவி சிகிச்சை வழங்கியிருக்கிறார்கள். ரஷ்ய பெண் நினா குடினா தனது குகை வாழ்க்கை குறித்து போலீசிடம் பகிர்ந்த தகவல்கள் உண்மையிலேயே வியப்பில் ஆழ்த்தும் வகையில் அமைந்துள்ளன. ரஷ்யா நாட்டை சேர்ந்த நினா குடினா கடந்த 2016ஆம் ஆண்டு சுற்றுலா பயணியாக கோவாவுக்கு வந்துள்ளார். அங்கிருந்து கர்நாடகாவுக்கு வந்து கோகர்னாவில் 3 மாதங்கள் தங்கியிருந்தார். அங்கிருந்து நேபாளத்துக்கு சென்று 2017ஆம் ஆண்டு மீண்டும் கோகர்னாவுக்கு வந்துள்ளார். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ள தன்னிடம் உள்ளூர் சாமியார் ஒருவர் தான் தியானம் செய்வதற்காக இந்த குகையை காட்டியிருக்கிறார். இந்தியர் ஒருவரை திருமணம் செய்து கொண்ட நினாவுக்கு 2 குழந்தைகள் பிறந்துள்ளன. தற்போது கணவரை பிரிந்து வாழும் நினாவுடன் 6 வயது மூத்த மகள் பிரேமாவும் 4 வயது இளைய மகள் அமாவும் உள்ளனர். கடந்த 8 ஆண்டுகளாக 2 குழந்தைகளுடன் அந்த குகையிலேயே வாழ்ந்திருக்கிறார் நினா. எனது மகள்களுக்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தினமும் ஆற்றில் குளித்துவிட்டு 3 பேரும் தியானம் செய்வோம். 10 நாட்களுக்கு ஒரு முறை ஊருக்குள் சென்று சாப்பிடுவதற்கு தேவையான சமையல் பொருட்களை வாங்கி வருவேன். எனக்கு தேவையான பணத்தை உறவினர்கள் சிலரும் நண்பர்களும் பணம் அனுப்பி வைப்பார்கள். என்னிடம் செல்போன் இருந்தாலும் அதனை பெரிதாக பயன்படுத்த மாட்டேன் என்று தனது வாழ்க்கை முறையை போலீசிடம் விவரித்திருக்கிறார் நினா குடினா. அது மட்டுமல்ல, இந்த குகை மிகவும் சக்தி வாய்ந்தது. கடவுளின் அனுகிரகம் இங்கு நிரம்பி இருக்கிறது என்று சொல்லும் நினா, இந்த இடத்தை விட்டு என்னை வெளியேற்றாதீர்கள் என்று மன்றாடி இருக்கிறார். இந்த காட்டில் இருக்கும் பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் எங்களுக்கு நண்பர்களாகிவிட்டன. அவற்றை தொந்தரவு செய்தால் மட்டுமே நம்மை தீண்டும் என்றெல்லாம் சொல்லி காவல்துறையினரையே மிரள வைத்திருக்கிறார். 8 ஆண்டுகளாக குகையில் வாழ்ந்து வந்த ரஷ்ய பெண் நினாவையும் அவரது குழந்தைகளையும் மீட்டுள்ள கர்நாடக போலீஸ் அவர்களை கோகர்னா மகளிர் காப்பகத்தில் தங்க வைத்துள்ளனர். 3 உடல் நலம் மற்றும் உளவியல் சிகிச்சை அளிக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் அவர்களின் பாஸ்போர்ட், விசா போன்றவற்றை பரிசோதித்து ரஷ்யாவுக்கு மீண்டும் அனுப்ப போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.